வெல்கம் டு சென்னை கிச்சன். நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் நான் எங்கேருந்து ஷூட் பண்ணுறேன்னு. இந்த வீடியோவில் நான் அமெரிக்காவிலேருந்து ஷூட் பண்ணுறேன். அமெரிக்காவோட தலைநகரமான வாஷிங்டன் டிசி பக்கத்தில் ஒரு ஊரில் பால்டிமோர் அப்படின்னு ஒரு ஊரில் இருந்ததுன்னா அந்த வீடியோவில் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஷூட் பண்ண ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பீஃப் கிரேவி. நம்ம சேனலில் ஏற்கனவே பீஃப் சுக்கா பண்ணியிருந்தோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பீஃப் சுக்கா பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ரொம்ப கம்மியான ஒரு இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இன்றைக்கி பீஃப் கிரேவி பண்ண போகிறோம். மீட் ஹேஸ் டு ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். ஒவ்வொரு கறிக்கும் தனிக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டை நம்ம வெளியே கொண்டு வரணும். இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் கம்மியான ஸ்பைசஸ் மசாலா இன்க்ரீடியன்ஸை போட்டு அந்த பீஃபோட டேஸ்ட்டை அப்படியே வெளியே கொண்டு வந்து அந்த கிரேவியில் காட்ட போகிறது தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற பீஃப் கிரேவி. இந்த ரெசிப்பியில் நிறைய இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இருக்குது. ஒன்று, இந்த ரெசிப்பியை நம்ம குக்கரில் சமைக்க போகிறது கிடையாது. அடுப்பில் தண்ணி வச்சு சுண்டை வச்சு குக் பண்ண போகிறோம். குக்கரில் குக் பண்ணோம் அப்படின்னா அந்த மீட்டோட டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ நம்ம குக்கர்லேயே குக் பண்ணாமல் நம்ம அடுப்பில் தண்ணி வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து நம்ம நேராக ஷாப்பிங் போக போகிறோம். அந்த பீஃப் வாங்குறதுக்கு எப்படி பார்த்து என்ன மாதிரி பீஃப் எடுக்கணும், எப்படி அதை கட் பண்ண வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் ஷாப்பிங்லையும் ரெசிப்பிலையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க அடுத்து நம்ம ஷாப் பண்ணிவிட்டு டிஷ்ஷை சமைக்க போகலாம். பீஃப் வாங்குறதுக்கு இப்போ நம்ம ஓயிங்ஸ் மில்ஸ் மெரிலாண்டில் இருக்கிற காஸ்கோக்கு தான் போகிறோம். இந்த காஸ்கோ ஒரு ஹோல்சேல் சென்டர். எல்லா ஐட்டம்ஸும் பல்காக நிறைய குவான்டிட்டியில் அதே இடத்துல நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். மீட் செக்ஷனுக்கு போகிறோம். மீட் செக்ஷன்லேயே பர்டிகுலராக பீஃப் இருக்கிற ஏரியா. நம்ம இந்த கிரேவிக்கு பீஃப் எடுக்கும் போது ஜென்ரலாக சங்க் ரோஸ்ட், பட் ரோஸ்ட், அதாவது பீஃபில் இருக்கிற ஒவ்வொரு உடம்பு பகுதியும் ஒரு மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம டிஷ்ஷுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு கட் எடுக்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம இந்தியன் சமையலுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஃபில் நடுவில் பாருங்களேன், வெள்ளையாக கோடே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெள்ளையாக கோடு இருக்குது. இந்த வெள்ளையாக கோடு இருக்கிறது தான் கொழுப்பு. இதை மார்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குட் ஃபேட். இந்த ஃபேட் இருந்தால் தான் சமைக்கும் போது நமக்கு ஒரு டேஸ்ட் வரும். கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேட்டை நம்ம கழிச்சிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு மார்பிளோடு இருக்கிற ஒரு கட்டை தான் இப்போ நான் தேடி போய் எடுக்கிறேன். இந்த ரோஸ்ட்டில் நான் எடுத்த பேக்கெட் வந்து $46, கிட்டத்தட்ட 7 பவுண்டுக்கு $46 ப்ரைஸ் கொடுத்து அந்த பேக்கெட் எடுக்கிறேன். நம்ம இந்தியன் மணிக்கு இது வந்து கிட்டத்தட்ட 3400 ஆகுது. 1 கிலோ பீஃப் நான் 1073 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். இது வந்து டாப் சர்லியான்னு சொல்லிட்டு ஒரு டாப் லெவல் கட். இப்போ நம்ம பீஃபை வாங்கிட்டு வீட்டில் போய் அதை க்ளீன் பண்ண போகிறோம். நான் 3.5 கிலோ பேக் வாங்கியிருக்கேன். எனக்கு இவ்வளோ பீஃப் இந்த கிரேவிக்கு தேவை கிடையாது. ஆனால் இருந்தாலும் மொத்தமாக வாங்கும் போது எனக்கு அந்த ப்ரைஸ் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகுது. நான் அரை கிலோ பேக்கெட்டாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஃபை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். பீஃபை கட் பண்ணுறதுக்கு ஏன்ட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய நம்ம ஒரு மீன் மார்க்கெட்டில் மீன் வெட்டுற கத்தி மாதிரி ஒரு கத்தி இருக்குது. இந்த மாதிரி தான் கத்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சிம்பிள் நைஃபே போதும். ஆனால் அந்த நைஃப்பில் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நைஃபாக இருக்கணும், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும். இந்த காய்கறி வெட்டுற சின்ன கத்தியில் வெட்டினா தான் அது கறி சரியாக கட் ஆகாது. நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த மீட் கட் பண்ணுறதுலேயே நமக்கு ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். ஸோ கத்தியை கொஞ்சம் பெரிய சைஸாகவும் நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கட்டும். சரி, இப்போ நம்ம பீஃபை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கிரேவிக்கு தகுந்த மாதிரி வெட்டிட்டோம். அடுத்து நம்ம பீஃப் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம்.
1/2 கிலோ மீடியம்லேருந்து சின்ன சைஸ்க்கு கட் பண்ண பீஃப், ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி தழை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு கடாயை சூடு பண்ணிட்டு சுமாராக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம பெருஞ்சீரகத்தை விட்டுக்கிறோம். இந்த டிஷ் சமைக்கிறதுல நம்ம மசாலா, ஸ்பைசஸ், இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன ஆர்டரில் போடுறோன்றது ரொம்ப முக்கியம். அந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த சீக்வன்ஸ் மாறிச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுறோம். திருப்பி கொஞ்சம் வெங்காயம் கிளறினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் கொஞ்சம் நல்லா அதோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி, நான் ஏற்கனவே இதை பாயில் பண்ணி ஸ்கின் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுறோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகத்தூள், தனியா பவுடர் எல்லாத்தையும் இப்போ அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம். இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். திருப்பி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விடுறோம். கொஞ்சம் நேரம் கலர்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும் துண்டா அந்த மசாலாலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் இப்படி வெளியே தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பீஃபை ஆட் பண்ணுறோம். பீஃபை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விடுறோம். பீஃபை கிளறினதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ண விட போகிறோம். நம்ம மூடி போட்டு குக் பண்ணும்போது அந்த பீஃபில் இருக்கிற தண்ணி, கறியில் இருக்கிற தண்ணி வெளியே வரணும். சுமாராக ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த பீஃபில் இருக்கிற தண்ணி நல்லா வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். 20லேருந்து 25 நிமிஷம் கூட குக் பண்ணலாம். இடையில குக் ஆகிட்டு இருக்கும் போது ஒரு தடவை 2 தடவை அந்த கறி எல்லா பக்கமும் நல்லா வேகிறதுக்கு கிளறி கூட விட்டுக்கலாம். இப்போ பீஃப் சுமாராக ஒரு 20 நிமிஷம் குக் ஆகிருக்கு. அந்த தண்ணியை கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கறி வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கறி டேஸ்ட் பார்த்தா இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தால் நல்லாயிருக்கும் போல் இருக்குது. அதனால் இன்னொரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ண விட போகிறேன். இந்த கறி வேகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம குக்கரில் குக் பண்ணல, பாத்திரத்தில் குக் பண்ணுறோம். கறியோட கட்டுக்கு தகுந்த மாதிரி வேகிற டைம் மாறும். அதே மாதிரி கறியோட ஃப்ரெஷ்னஸ்க்கு தகுந்த மாதிரியும் அந்த வேகிற டைம் மாறும். ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் அதை அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. தண்ணியும் அந்த வேகிற டைமையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதை சாஃப்டாக அந்த மீட் வர வரைக்கும் நீங்கள் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் 2வது தடவை 10 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் நான் திறந்து பார்த்தா எனக்கு கறி அருமையாக சாஃப்டாக வெந்திருக்கு. எனக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம பீஃப் கிரேவி குக் ஆகி முடிஞ்சிருச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லேசாக ஒரு கிளறி அப்படியே அந்த டிஷ்ஷை இறக்க போகிறோம். இப்போ நம்ம டிஷ்ஷை பார்த்திங்கன்னா அந்த கலர்லேருந்து கன்சிஸ்டன்சிலேருந்து டேஸ்ட் சூப்பராக ஷார்ப்பாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி. நம்ம பீஃப் கிரேவி சூப்பராக வந்திருக்கு.
நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஷார்ப்பான ஒரு டேஸ்ட், அந்த பீஃபுக்கே உரிய டேஸ்ட் அப்படியே அந்த மீட்லேருந்து அந்த கிரேவிக்கு வந்து அப்படியே நம்ம டிஷ்ஷில் சூப்பராக தெரியுது. இந்த டிஷ் ஒரு ரைஸ் வெரைட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிரெட் வெரைட்டி, டிஃபன் வெரைட்டி, இட்லி, தோசை எல்லா வெரைட்டிக்கும் சூப்பராக போகிற ஒரு காம்பினேஷனாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் கூடிய சீக்கிரம் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye for now.